இன்றைக்கி மார்னிங் ரொம்பவே கசப்பாக தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீம் ஜூஸ் அதை கொடுத்துட்டாங்க காலையிலேயே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி இட்லியும் சட்னியும் தான். ஸோ இட்லி சட்னி எனக்கு டெய்லி சாப்பிட்ற ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு 2 வத்தல் பிச்சு போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம இட்லியை கட் பண்ணிடலாம். ஒரு இட்லியை 9 பீஸாக கட் பண்ணுறோம். ஸோ இது நல்லா கட் பண்ணி எல்லா இதையும் கொஞ்சம் ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவே பன்னீர் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வதங்கினதில் கொஞ்சமாக மல்லித்தலை, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இட்லியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பரட்டிட்டு ஒரு ஒன் மினிட் நம்ம அடுப்பில் அப்படியே வச்சிடலாம். நார்மல் இட்லி சட்னிக்கு பதிலாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.